வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற மூல நூல் அலசல் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ராவண காவியம் நூலோட 2ஆம் பாகம். ஒரு சாதாரண போர் வீரன், அதாவது ஒரு கிளர்ச்சியாளனா இருந்த ராவணன் எப்படி ஒட்டுமொத்த இலங்கைக்கு சக்கரவர்த்தியா உருவெடுத்தார் அப்படிங்கறத இந்த நூல் எப்படி விவரிக்குதுன்னு இன்னைக்கு நாம கொஞ்சம் டீப்பா அலச போறோம். வாங்க உள்ள போகலாம். சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த ஒற்றை கேள்விதான் நம்ம மொத்த தேடலுக்கும் மையப்புள்ளி. அதாவது, ஒரு சாதாரண இளம் போர்வீரன் எப்படி இலங்கையோட புகைப்பெற்ற சக்கரவர்த்தியா மாறினா? இது சும்மா ஒரு ராஜ்யத்தோட கதை இல்லைங்க, ஒரு மாபெரும் நாயகனோட பயணம், அவரோட போராட்டம். இதுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்களை அந்த நூல் எப்படி சொல்லுதுன்னு அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். முதல்ல, அந்த காலகட்டத்துல இலங்கையோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு இந்த காவியம் சொல்லுதுன்னு பாப்போம். குமரி கண்டத்தோட தென்பகுதியில இயற்கையாவே அமைந்த ஒரு மிக அழகிய தீவு தான் இலங்கை, இல்லையா? ஆனா அந்த சமயத்துல இந்த தேசம் ராவணனோட மாற்றாந்தாய் மகனான குபேரனோட ஆட்சியில இருந்துச்சு. குபேரனோட ஆட்சி ரொம்பவே பேராசை பிடிச்சதாவும் மக்கள் மேல கடுமையான அடக்குமுறைகளை திணிக்கிறதாவும் இருந்துச்சுன்னு இந்த நூல் ரொம்ப தெளிவா விவரிக்குது. அதாவது, குபேரன் அந்நிய கொள்கைகளுக்கு ஆதரவா செயல்பட்டா அப்படிங்கிறது தான் இந்த நூலோட முக்கிய வாதம். இதனால என்ன ஆச்சுன்னா, அந்த மண்ணின் பூர்வ குடிகளான யக்கர், நாகர், அப்புறம் அரக்கர்னு சொல்லப்படுற திராவிட குடிகள் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. இலங்கையோட அந்த அபரிமிதமான செல்வங்கள் எல்லாமே குபேரனோட ஆடம்பர வாழ்க்கைக்கும் அந்நியர்களோட யாகங்களுக்கும் மட்டும்தான் செலவழிக்கப்பட்டுச்சு. ஒரு கட்டத்துல இந்த மண்ணின் மைந்தர்கள் அவங்க சொந்த நாட்டிலேயே அகதிகள் மாதிரி வறுமையில வாடினாங்கன்னு மூலநூல் ரொம்பவே வருத்தத்தோட பதிவு செஞ்சிருக்கு. இப்படி மக்கள் படுற கஷ்டம் சும்மா இருக்குமா? இந்த மாபெரும் துயரம் ராவணனோட காதுகளுக்கு எட்டுகிறது. இத கேட்டதும் ராவணனுக்கு நெஞ்சமே கொதிச்சு போச்சு. உடனே தன் தம்பிகளான கும்பகர்ணன், விபீடனன் இவங்களோட சேர்ந்து ஆதரவு படைகளை திரட்டிக்கிட்டு ரொம்ப ரகசியமா இலங்கைக்குள்ள நுழையிறான். அங்க இருக்கிற பூர்வகுடி மக்களை நேர்ல சந்திச்சு அவங்க மனசுக்குள்ள ஒரு மாபெரும் விடுதலை புரட்சிக்கான தீப்பொறிய அப்படியே பற்ற வைக்கிறான். இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ராவணனோட இந்த ஆழமான வார்த்தைகள் தான் நம்மை அடிமைப்படுத்திய ஆரிய ஆதிக்கத்தையும் அதற்கு துணை போகும் குபேரனையும் இந்த மண்ணை விட்டு விரட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்படிதான் ராவணன் முழங்கினான். பல வருஷமா மக்கள் மனசுல உறங்கி கிடந்த அந்த விடுதலை உணர்வ இந்த ஒற்றை முழக்கம் எப்படி தட்டி எழுப்பிச்சுன்னு பாருங்களேன். அவனோட கம்பீரமும் அந்த நீதி உணர்வும் ஒட்டுமொத்த மக்களையும் அவன் பின்னாடி அணிதிரள வச்சுது. இந்த மாபெரும் மக்கள் எழுச்சிக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, ராவணன் தலைமையில ஒன்றிணைக்கப்பட்ட அந்த புரட்சி படைகள் குபேரனோட பிரம்மாண்டமான அரண்மனைய அப்படியே முற்றுகையிட்டாங்க. மக்களோட முழு ஆதரவும் இருந்த ராவணனோட படைக்கும் குபேரனோட அந்த அதிகாரப்பூர்வ அரண்மனை படைக்கும் நடுவுல ஒரு மாபெரும் போர் வெடிச்சதுன்னு காவியம் ரொம்ப விறுவிறுப்பா சொல்லுது. இந்த போர்க்கள காட்சிகளை நூல் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துதுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் கும்பகர்ணன், அவனோட பிரம்மாண்டமான தோல் வலிமையும் உடல் பலமும் குபேரனோட படைகளை அப்படியே நிலைதடுமாற வச்சது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ராவணனோட அசாத்தியமான வாழ்வீச்சு, யாருமே கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு சூறாவளி மாதிரி சுழன்றான். இவங்க 2 பேரோட அந்த அபாரமான வீரம் அந்த போரோட திசையையே முழுசா திருப்பி எதிரிகளை நிலைகுலையச் செஞ்சது. இந்த இடத்துல நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. அதுதான் பண்டைய தமிழர்களோட அறநெறி போர். நேருக்கு நேர் நடந்த போர்ல குபேரன் முழுமையா தோற்கடிக்கப்பட்டுட்டான். ஆனா ராவணன் இங்கே ஒரு அறநெறி தவறாத மன்னனா நிக்கிறான். தன்னை எதிர்த்து போரிட்ட தன் அண்ணன் குபேரனை அவன் கொல்லவே இல்ல. அவனோட உயிரை மன்னிச்சு அவனோட செல்வங்களோட சேர்த்து அவனை நாட்டை விட்டு மட்டும் வெளியேத்தினான். இது ராவணனோட மிக உயர்ந்த குணத்தை காட்டுதுன்னு காவியம் பதிவு பண்ணுது. இப்படி குபேரன் வெளியேற்றப்பட்ட பிறகு இலங்கை கோட்டையில திராவிடர்களோட வெற்றி கொடி ரொம்ப கம்பீரமா பறக்க ஆரம்பிச்சுது. பல காலமா அடக்குமுறையில இருந்த மக்கள் அந்த விடுதலையை எவ்வளவு மகிழ்ச்சியா கொண்டாடி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த கொண்டாட்டங்களுக்கு நடுவுல ராவணனுக்கு லங்காதிபதி, அதாவது இலங்கையோட சக்கரவர்த்தியா மகுடாபிஷேகம் செஞ்சு வைக்கப்படுது. இந்த காவியத்தோட கதையோட்டத்துல இது ஒரு முக்கியமான திருப்புமுனை, ஒரு பொற்காலத்தோட தொடக்கம் அப்படின்னே சொல்லலாம். சக்கரவர்த்தியான பிறகு என்ன நடக்கும்? சாதாரணமா அதிகாரம் தலைக்கேறும் இல்லையா? ஆனா ராவணன் தன்னோட அரியணையையோ தங்க கிரீடத்தையோ பெருசா நினைக்கவே இல்லைன்னு இந்த காவியம் சொல்லுது. அவனுக்கு எப்பவுமே மக்களோட நல்வாழ்வுதான் முக்கியமா பட்டுச்சு. தான் ஒருத்தனே நாட்டை ஆளாம தன் தம்பிகளான கும்பகருணன், விபீடனன் இவங்களோட சேர்ந்து பொறுப்புகளை பகிர்ந்து மக்களுக்கான ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை கொடுக்க ஆரம்பிக்கிறான். இப்போ நாம கவனிக்க வேண்டிய ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இந்த 2 ஆட்சிகளுக்கும் இடையில இருக்கிற நேரடி ஒப்பீடுதான். குபேரனோட ஆட்சியில இலங்கை எப்படி இருந்துச்சு?
முழுசா சுரண்டல், வறுமை, அந்நிய கொள்கைகள்னு சிக்கி தவிச்சது. ஆனா அதே இலங்கை ராவணனோட ஆட்சியில அபரிமிதமான செழிப்பு, சமத்துவம், முக்கியமா அறிவியல் முன்னேற்றம் இதோட உறைவிடமாவே மாறிப்போச்சு. ஒரு தனி மனிதனோட தலைமை ஒரு தேசத்தையே எப்படி தலைகீழா மாத்தியிருக்கு பாருங்க. உண்மையிலேயே சொல்லப்போனா ராவணன் அரியணை ஏறிய அந்த நாள் ஒரு மாபெரும் பொற்காலத்தோட தொடக்கம். அவனோட சிறப்பான ஆட்சியில பண்டைய உலகத்திலேயே இலங்கைதான் மிக உன்னதமான, செல்வச் செழிப்பு மிக்க, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு தேசமா உருமாறிச்சுன்னு மூலநூல் ரொம்ப பெருமையா குறிப்பிடுது. சரி, இந்த புகழ்பெற்ற பொற்காலம் எந்த அடிப்படையில கட்டமைக்கப்பட்டுச்சு? இதுக்கு முக்கியமா 3 தூண்கள் இருந்துச்சு. 1 கட்டிடக்கலை, 2 அறிவியல் கண்டுபிடிப்புகள், 3 மக்களோட சமூக நலம். இந்த ஒவ்வொரு துறையிலையும் ராவணன் எப்படி இவ்வளவு பெரிய புரட்சி செஞ்சான்னு நம்ம ஒன்னொன்னா பாப்போம். முதல்ல கட்டடக்கலை. ராவணன் இலங்கையில கட்டுன அந்த பிரம்மாண்டமான மாட மாளிகைகள் எதிரிகள் அவ்ளோ சீக்கிரம் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு உறுதியான தங்கக் கோட்டைகள். அடடா! அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நகரங்கள் எல்லாமே ரொம்ப கச்சிதமா திட்டமிடப்பட்டு ரொம்ப சுகாதாரமாவும் தூய்மையாவும் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. இது அவனோட அந்த தலைசிறந்த நிர்வாகத் திறமைய நமக்கு எடுத்துச் சொல்லுது. 2வது, நம்மள ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கிற அறிவியல் முன்னேற்றம். காவியத்துல ராவணன் வெறும் ஒரு போர் வீரன் மட்டும் இல்ல, அவன் ஒரு அப்பாரமான விஞ்ஞானியாவும் சித்தரிக்கப்படுறான். எப்படின்னு கேக்குறீங்களா? காற்றைக் கொண்டு இயங்கக்கூடிய புஷ்பக விமானம் அப்படிங்கிற ஒரு பறக்கும் இயந்திரத்தை அவனே சொந்தமா வடிவமைச்சு அத வச்சு உலகத்தையே சுத்தி வந்தான்னு காவியம் வர்ணிக்குது. அந்த காலகட்டத்துல இது ஒரு மாபெரும் விமான அறிவியல் அற்புதம்னே சொல்லலாம். 3வதா பாத்தீங்கன்னா மக்களோட சமூக நலம் மற்றும் அன்றாட வாழ்க்கை. ராவணனோட நாட்டுல பசி, பட்டினி, திருட்டு இதுக்கெல்லாம் இடமே இல்ல. வறுமைங்கிற ஒன்ன முழுசாவே ஒழிச்சிட்டான். விவசாயமா இருக்கட்டும், கடல் வழி வணிகமா இருக்கட்டும், முன்னெப்போதையும் விட ரொம்ப செழிப்பா இருந்துச்சு. ஊர் முழுக்க கலைகளும் இசையும் தழைத்தோங்குச்சு. அது மட்டும் இல்லாம ராவணன் ஒரு மிகச்சிறந்த சிவபக்தனா இருந்து பல பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டி அதெல்லாம் தமிழ் முறைப்படி வழிபாடுகள் நடக்க ஏற்பாடு செஞ்சான். இப்படி ஒரு சாதாரண தமிழ் இளைஞனா கிளம்பின ராவணன் தன்னோட அசாத்திய திறமையால ஒட்டுமொத்த இலங்கையும் மாபெரும் பேரரசனாக உயர்ந்த இந்த செய்தி சும்மா இருக்குமா? தென்னகம் தாண்டி வடக்குலையும் ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிச்சது. அவனோட இந்த மாபெரும் வளர்ச்சியையும் புகழையும் பார்த்த வடக்கே உள்ள ஆரியர்கள் ரொம்பவே அச்சமும் பொறாமையும் அடைஞ்சாங்க அப்படின்னு நூல் பதிவு செய்து. குறிப்பா நேர்மையான வழியில அவனை வெல்லவே முடியாதுங்கிறதையும் அவங்க உணர்ந்துகிட்டாங்க. சரி, இது இங்க இருந்தே எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகருதுன்னு புரிஞ்சுக்க அவனோட பயணத்தை ஒரு சின்ன டைம்லைன் மாதிரி தொகுத்து பாப்போம். முதல்ல கடந்த காலத்துல குமரிக்கடலோட கரையில நின்னு தன் தாய் மண்ணை மீட்க சபதம் எடுத்தான். இப்போ நிகழ்காலத்துல இலங்கையில ஒரு மாபெரும் பொற்கால ஆட்சிய வெற்றிகரமா அமைச்சிட்டான். இப்போ அடுத்து என்ன? எதிர்காலத்துல அவனோட பார்வை நேரடியா விந்திய மலைப்பகுதியை நோக்கி திரும்புது. இலங்கையை மீட்டு எவ்வளவு செழிக்கச் செய்த ராவணன் அடுத்ததா விந்திய மலையில கஷ்டப்படுற தன் தமிழ் மக்களுக்கு உதவி செய்ய புறப்படுறான். அங்க அவனுக்கு என்னென்ன சவால்கள் காத்துக்கிட்டு இருக்கு? அவன் எப்படி அந்த மக்களை மீட்க போறான்? இந்த விந்திய மலையில அப்படி என்னதான் நடக்கப் போகுது? இந்த மிகப்பெரிய கேள்வியோட இன்றைய மூலநூல் அலசல நாம நிறைவு செய்வோம். அடுத்த பாகமான விந்தக்காண்டத்துல இந்த சுவாரஸ்யமான பயணத்தை நாம தொடர்ந்து பார்க்கலாம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.